ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மாச்செடி வெரைட்டியை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்டேட் கொடுத்து, கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய பேர் ப்ரோ உங்களோட மேங்கோ பிளான்ஸ் காட்டுங்க, நாங்களுமே நிறையா வாங்கி வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, எல்லாமே செட்டப்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில மேங்கோ வெரைட்டிஸ் நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சிலது இன்னும் க்ரோத் ஆக ஆரம்பிக்கல. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோட்டூர் கோணமும் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோனியா மேங்கோ தான். இது ரெண்டும் ரொம்ப க்ரோத் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நல்லா க்ரோத்தாக இருந்தால் இந்த தாய்லாந்து மேங்கோவுமே க்ரோத் கம்மியாயிடுச்சு. ஏன்னு தெரியல. அதனால கொஞ்சமாக ரீஅசம்பிள் பண்ணோம். அது மட்டுமே இல்லாமல் இப்போ நிறைய பிளான்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மேங்கோ பிளான்ஸ் நல்ல க்ரோத் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் பாருங்கள், இது வந்துட்டு ஸ்வீட் கட்டிமேன் வெரைட்டி தான். நம்ம வாங்கக்குள்ள கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப கம்மி பிரான்ச்சஸ் தான் இருந்துச்சு பிளான்ஸு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு புஷ்ஷி டைப்பாக நம்ம நிலத்தில் வச்சா எப்படி இருக்குமோ அதை நம்ம 15x15 க்ரோ பேக்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதையும் நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த வெரைட்டிஸ்லாம் வரலன்னு சொல்லிட்டு. அது நம்ம பிளான்ட் வாங்கின இடமா ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கிராஃப்ட் பண்ண விதத்தில் கொஞ்சமாக நமக்கு டல் ஆகும். அதர்வைஸ் இதையுமே தேர்த்திடலாம். கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செடி நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மற்ற பிளான்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சு எப்படி இவ்வளோ க்ரோத் கொண்டு வந்தோம் பாருங்கள். இது ஸ்வீட் கட்டிமேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கன் ரெட் பால்மர். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது இங்கே இருந்தக்குள்ள, இந்த ஃப்ளோரில் இருந்தக்குள்ள நம்ம பனானா மேங்கோக்கு ஈக்குவலாக பிளான்ட் வளர்ந்துடுச்சு ஹைட் ஓரளவுக்கு. அதனால தான் நம்ம எடுத்து கீழே வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு பிளான்ட்டோட க்ரோத்தை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அந்த பிளான்ட்டையே நம்ம பேரலில் வைக்கலன்னா எடுத்து இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். பட் நம்ம இந்த கண்டெய்னரில் வைக்கவும் நம்மளால் சடனாக மாற்றவும் முடியாது. நடுவில் பார்த்துட்டிங்கன்னா பைப் லைன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இது மோரார்லஸ் இங்கே தான் இருக்கிற ஸ்டேஜஸில் வரும். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்டாக அப்கமிங் சீசனில் நமக்கு நல்ல ஈல்டிங் இந்த பனானா மேங்கோ. இங்கே பாருங்கள், ரெட் ஐவிரிலாம் நிறைய பேர் ஏன் ப்ரோ வச்சிங்க 2 கிலோ சைஸ் வர மாங்காவை கொண்டு போய் மாடியில் வச்சுருக்கீங்க, வளர்றதே உங்களுக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே. நிறைய பேர் கால் பண்ணியே கேட்டுட்டீங்க. அது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நிலத்தில் வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோத் வருமோ அந்த அளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாசிக் பஸ் எடுத்துக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் இந்த செடி பக்கத்தில் இருந்தது லைட்டாக அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிருக்கு, இலை சுருட்டல். இதுக்கு இந்த மாதிரி வர பிரச்சனைகள்லாம் நீங்கள் வேப்ப எண்ணெயோ இல்லை பஞ்சகாவியமோ ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் டைம் இல்லாதனால அதை இன்னும் நம்ம பண்ணாமல் இருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறையா பேர் மியாபுரோ மியாசாகி கொண்டுட்டீங்கிற அளவுக்கு இது என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அது பார்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சு இப்போ நமக்கு ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இலையெல்லாமே கொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு புது ஷூட்ஸ் எடுத்து வரும். இந்த இலையெல்லாமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ரெக்கவர்லாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது செடியவே நம்ம பிடுங்கி நட்ட மாதிரி தான். அதனால் பழைய இலைகள் மொத்தமும் கொட்டி தான் நமக்கு புதுசாக ஒரு துளிர்கள் எடுத்து நமக்கு அப்கமிங்கில் நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ்க்கு வரும். எப்படியும் அது இன்னும் ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம ரீபார்ட் பண்ணலன்னா நமக்கு வர ஜான்லலாம் ஃப்ளார் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது நவம்பர்லலாம். இப்போயுமே நமக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரீபார்ட் பண்ண காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம், மோஸ்ட்டாக இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயரில் நம்ம மியாசாகி நம்ம மாடியில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பனானா மேங்கோலாம் மோஸ்ட்டாக இந்த சீசன்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பிளான்ஸை பொறுத்து அந்த சீசனில் நமக்கு ஃப்ரூட்ஸ் எப்படி செட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். அதுவுமே பாருங்கள் எல்லாமே இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் அந்த கொப்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாத்த விட நமக்கு இப்போ இந்த பனானா மேங்கோ கூட விடுங்க, ரெட் பால்மர் பாருங்கள் ஒரே பிரான்ச்சாக போயிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். நம்ம ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம். அந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்த ஒரு 3 டைம்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன் பிளான்ட் வாங்கினதுலேருந்து. நல்ல க்ரோத். இங்கே பாருங்கள் மேலே ஒரு 7 பிரான்ச்சஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே நம்ம இந்த கொம்புலேயே வச்சு கட்டியிருக்க முடியாது.
இன்னும் கொஞ்சம் ஸ்டெம்பு முத்துட்டுன்னு சொல்லி தான் இந்த கொம்பில் கட்டிக்கலாங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதனால மட்டும்தான் மாற்றினேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த செடியுமே இந்த அளவுக்கு கொப்பு வெடிக்கல. ஃபஸ்ட்டு நமக்கு வெடித்தது நம்ம மியாசாகி தான். இங்கே பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிரான்ச்சஸ் கொடுத்துருக்குங்கிறது இந்த அமெரிக்கன் ரெட் பால்மர் தான். நம்மளோட ஸ்வீட் கட்டிமேன் கூட ஒரு கிளை 2 கிளை தான் இப்படி வெடிச்சு வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் 4 கிளைகள் இருக்குது. மீதி எல்லாமே ஒவ்வொரு சிங்கிள் பிரான்ச்சஸாக வருதுங்கிறனால நமக்கு அது ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக நின்றுக்கும். பட் இந்த அளவுக்கு 7 கிளை ஒரு 4-5 கிளை போயிடுச்சுனாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தாகணும், பிளான்ட் கொஞ்சம் ஏஜ் ஆகிற வரைக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் எல்லாமே ரீஅசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். பிளான்ஸ் எல்லாம் இனிமேட்டு அப்டேட் ப்ராப்பராக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், நம்ம மீஷோவில் வாங்கினது. இதுவுமே நல்ல க்ரோத் இருக்குது. மேங்கோ பிளான்ஸுக்கு எப்படி வாட்டரிங் பண்ணுறது இப்போ வரைக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ரொம்ப வெயிலாக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுங்க. இல்லை ப்ரோ நமக்கு வெயிலே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கக்குள்ள நீங்கள் 3 நாளைக்கு ஒரு டைம். இதே நல்ல மழை காலத்தில் எப்படி தண்ணி விடுறதுன்னா, நீங்கள் தொட்டிக்கிட்ட வந்து பாருங்கள், மேலே ஒரு 1/2 அடிக்கு, அதாவது நீங்கள் சும்மா கை வச்சு கிளறக்குள்ள ஈரப்பதமே இல்லைன்னா ஓரளவுக்கு மண்ணு நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுங்க. அதர்வைஸ் நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் நேற்று தண்ணி விட்டது. இதை நான் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன். இப்போ லைட்டாகவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால தான். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி தான் வாட்டர் மெயின்டைன் பண்ணணும். ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 30 days ஒன்ஸ் மாமரத்துக்கு கொடுத்தாலே போதும், 15 days ஒன்ஸ் வேண்டாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மாமரம் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். எடுத்ததுமே நம்ம வெஜிடேஷன் பிளான்ஸ் மாதிரி சடன்னு க்ரோத் இருக்காது, ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். இந்த மர வகைகள் எல்லாமே அங்கே நம்ம வச்சு கூட கிட்டத்தட்ட எவ்வளோ மந்த் இருக்கும், ஒரு 4 to 5 months இருக்கும். அதுலேருந்து இப்போ தான் நமக்கு ஒரு நல்ல க்ரோத் காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு செடியுமே வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேக்லாம் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சில மாதங்கள் டேக் இருந்தாலே உங்களுக்கு அந்த செடியை பார்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், நம்ம அப்படியே முன்னவே உருகி எடுத்துருக்கலாம், இப்போ மேலே வளர ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த அணில் ஒரு பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம மாதுளை செடியில் ஒரு காய் கூட இப்போ நம்மளால் பறிக்க முடியல. முன்னையாவது 2 காய் 3 காய் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு மந்த்லி. இப்போ நம்மளால் அந்த செடியும் மானாவரையாக பூக்குது, பட் நம்மளால் ஒரு காய் கூட பிக்க முடியல. இந்த காரணம் தான். நிறையா மேங்கோ பிளான்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்படியே அந்த தோலையே தலைஞ்சு வர இடத்தையே பேத்து எடுத்துருது. இருந்தாலும் நம்ம கார்டனிங் ஹாபிக்கு அதை விட முடியாதுல்ல, அதனால தான். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ரெகுலராக ப்ராப்பர் வாட்டரிங், ப்ராப்பர் பாட்டிங் மிக்ஸ், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க மேங்கோ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு செடியாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட டெரஸ் கார்டனை தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்க, கலைஞ்சிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அமெரிக்கன் ரெட் பால்மர். கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட்டு 8 feet இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 8 feetல இருக்குது பிளான்ட்டோட ஹைட் மட்டும். வாங்கக்குள்ளே நமக்கு ஒரு 4 to 5 feet ரேஞ்சில் தான் வந்திருந்தது. இப்போ நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ 8 feetல இருக்குது. பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய்லாந்து மேங்கோ தான். இது இப்போ 4 feetல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளான்ட்டு. அதாவது பாட்டோட சேர்த்து இது சொல்கிறேன். கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே டல்லாக தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும். அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் கட்டிமேன். பாட்டோட சேர்த்து நமக்கு 6.5 to 7 feetல இருக்குது பிளான்ட்டு. பாருங்க, நல்லாவே க்ரோத் எடுத்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்டாக இதுவுமே இப்போ வர சீசனில் நம்ம காய்க்கவே விடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டெம்பு முத்த ஆரம்பிச்சிருச்சு பிரான்ச்சஸ் எல்லாம். பார்க்கலாம் இதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் வந்ததுமே நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் மேங்கோ பிளான்ஸை பற்றி இருந்தாலும் நான் பிளான்ஸை காட்டுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட்டூர் கோணம் செங்கவர்கன்னு சொல்கிறது. இந்த செடியில் தலையை விடாது ஒன்று அணில், இன்னொன்று எறும்புங்க. அந்த நுனி வரக்குள்ளேயே ஃபுல்லாக உள்ளே பூந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அது ஒன்று தான் பிரச்சனையே. இல்லைன்னா இந்த செடியும் இந்நேரம் இந்த செடி போல் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சோனியாவும். இதுவுமே அவ்வளோ தலைஞ்சி வந்துட்டு இருக்கீங்க பாருங்க.
தலைய மாட்டேக்குதுன்னே நம்ம சொல்ல முடியாது. இதுவாது தலைய விடுறதில்ல, தலையறதும் இல்லை. பட் இது தலைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த செடிங்க எறும்புங்க விடுறதில்லை. நம்ம இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா நாசிக் பசந்த். இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் இலை சுருட்டல் மாதிரி வந்துட்டு இருக்கு. மோஸ்ட்டாக சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த பிளான்ட்டோட ஓவரால் லுக் பாருங்கள். ஒவ்வொரு பிளான்ட்டுமே காட்டுறேன். இதெல்லாமே மோஸ்ட்டாக ஒரு 6 feet கிட்ட ரீச் ஆனதுனால நம்மளால ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் கவர் பண்ண முடியுது. அதர்வைஸ் இல்லைன்னா நான் நல்லாவே காட்டிடுவேன். இது பார்த்துட்டு இருக்கிறது மியாசாகி. இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் இயர் நம்ம ஈல்டிங் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ரெக்கவர் ஆச்சுன்னா இந்த சீசன்லேயே நமக்கு ஃப்ளாரிங் வைக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் இது ரெக்கவர் ஆனதுமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க பனானா மேங்கோ பார்ப்போம். செடி வச்சோம், நல்லா முத்திட்டான். இவனை முத்தலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம மாடி தோட்டத்துக்கு எந்த ஒரு செடி வந்தாலும் நல்லா முத்தினதுக்கு அப்புறம் தான் தலையுங்கிறதுக்கு இந்த செடி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவும் அடுத்து காட்டுறதும் பாருங்க, நல்லா முத்திருச்சு தண்டு. அதிலிருந்து வந்த தண்டில் இங்கே பாருங்க, இந்த இடம் முத்தலை உங்களுக்கு அந்த அளவுக்கு. ஆனால் சின்னதாக தலைஞ்சிருக்கா. இந்த இடம் பாருங்க, நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஷேட் இருந்திருந்தா தான் முத்தி இருக்குன்னு அர்த்தம். இது முத்தி தலைஞ்சிருக்கு பாருங்க. மேலே எல்லாமே முத்திடுச்சு லைட்டாக பாருங்க. இந்த இடம்லாம் முத்த ஆரம்பிச்சிருக்கு, தலைய போகுது. அதே மாதிரி தான் ஒரு மேங்கோ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து தலையில் உடஞ்சே தலைஞ்சு வராது. கொஞ்சம் முத்தி தான் தலையும். ஏன்னா அப்போ தான் ஸ்டெம்ப்பு ஸ்ட்ராங் ஆகும், நமக்கு ஈல்டிங்கும் ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே பாருங்க, ரெட் ஐவரி, ஜெயண்ட் ஐவரின்னு நிறைய பேர் ரெண்டும் ஒன்று தான்றாங்க. ஆனால் இதோட பேர் வந்துட்டு ரெட் ஐவரி. யானை தந்தம் போல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி தான். நல்லாவே முத்திட்டான். பிளான்ட் முத்தாமல் நமக்கு தலையவே மாட்டான் இவனும். இலைய பாருங்க, ஒவ்வொரு இலையும் 1 அடிக்கு மேலே தான் இருக்குது. அப்போ காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கூட நினைக்கல எப்படியும் இலையுமே சின்னதாக தான் வரும். இவ்வளோ பெரிய பிளான்ட்டை கொண்டு வந்து நம்ம இப்படி சுருக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்னால யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் இதை வந்து நல்லா சர்ச் பண்ண வரைக்கும் இப்போ நம்ம நிலத்தில் வச்சா 2 கிலோ வருதா, நமக்கு இதில் அட்லீஸ்ட் 1 kg வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதோட ஃப்ரூட்டிங், அதாவது ஃப்ளாரிங் வச்சதும் எப்படி பிஞ்சு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிஞ்சு கிள்றதும் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதும் பார்த்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். முழுக்க நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸுமே நம்ம எந்த செடிக்குமே கொடுக்கறதில்ல. அதனால தான் நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருந்தாலும் பிளான்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இல்லைனா பார்த்துட்டிங்கன்னா நான் கெமிக்கல்லாம் கொடுத்துருந்தேன், இந்நேரம் இந்த செடி நல்லாவும் வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் லைட்டாக ஏதாவது பிளான்ட் டேமேஜ் ஆச்சுன்னா பிளான்ட் நமக்கு போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1 வருஷமாக அப்படியே இருக்குது இந்த 2 செடியும். இன்னும் சாகவும் இல்லை, தலையும் இல்லாத காரணம் நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுக்கு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.